இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 14. வேதத்துல ஆதியாகமும் 49 அதிகாரம் 22வது வசனத்துல யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. ஆண்டவர் யோசேப்பை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கனித்தரும் செடியா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வேதத்தில் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையை குறித்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ணாத ட்ரபிள்ஸே கிடையாது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தார், அங்கேருந்து விற்கப்பட்டார், சகோதரர்களால் விற்கப்பட்ட இடத்துலையும் கஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணார். அங்கேருந்து ஜெயிலுக்கு போனார், ஜெயிலையும் அவர் ஹெல்ப் பண்ணவர் அவரை மறந்து போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை ஒரு ராஜாக்கு அடுத்தபடியாக உயர்த்தினார். ஸோ அவரோட லைஃப்பில் பார்க்கும்போது அநேக ஸ்ட்ரகிள்ஸ் அவர் தாண்டி தான் ஆண்டவர் உயர்ந்த நிலையில் அவரை கொண்டு போய் வைத்திருக்காங்க. ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட பர்சனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, யோசிப்பு ஒரு கனி தரும் செடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து கனி தருகிற வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியுமான்றதை சிந்தித்து பார்ப்போம். ஸோ யோசிப்பு எந்த இடத்துலையும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் ஒன்றுமே அவர் செய்யலை. அவ்வளோ பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் அவர் ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருந்தார். நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில பாடுகள் வேதனைகள் எல்லாம் அனுமதிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுறோமா, இல்லைன்னா இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து ஆண்டவரை பற்றி வாழுகிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏதுவான கனி கொடாத வாழ்க்கையாக காணப்பட்டுச்சுன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யோசிப்பை போல என்னுடைய வாழ்க்கையும் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you. Have a wonderful day.